ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற போரில் ஸ்ரீராமன் செலுத்திய அம்பினால் காயம்பட்டு குற்றீராய் கிடந்த ராவணனின் உயிர் பிரியாமல் இருந்தது. அப்போது ஸ்ரீராமர் லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா, ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன், ராஜதந்திரம் மிக்கவன். நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீ அவனிடம் சென்று நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளை பெற்று வா என்று கூறி அனுப்பினார். லட்சுமணன் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று, இலங்கேஸ்வரா, உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்துவிடக்கூடாது. நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும். எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான். லட்சுமணனை சிரித்தபடியே வரவேற்ற ராவணன் ஸ்ரீராமர் தன்னிடம் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து தனது அறிவுரைகளை கூறத் தொடங்கினான். லட்சுமணா, ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன். நவக்கிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படிந்தனர். அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா? நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஒரு பறக்கும் விமானத்தில் அனைவரையும் ஏற்றி சொர்க்கம் செல்ல யமனே வர வேண்டும் என்பதே. இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன். ஆனால் சூர்பனகை என்னிடம் வந்து, சீதாதேவி அழகின் சிகரம், அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே சரி, எது தவறு எது என்று சற்றும் யோசிக்காமல் அந்த செயலை செய்ய புறப்பட்டேன். விளைவு நானும் என் நாடும் அழிந்தது. அதனால் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது யாதெனில், நல்ல செயலை உடனடியாக செய்து முடி, தீய செயலை தள்ளி போடு. அதனால் தீமைகள் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு. உனது சாரதியிடமோ வாயிற்காப்போனிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே, உடனிருந்தே கொள்வார்கள். உனது குற்றங்களை சுட்டி காட்டும் நண்பனை நம்பு. தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே. நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னிப்பதை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன். லட்சுமணன் ராவணனை வணங்கி அவனது உபதேசங்களை பெற்றுக்கொண்டான். எதிரியானாலும் அவரிடம் இருக்கும் நற்குணங்களையும் அறிவுரைகளையும் எடுத்துக்கொள்வது தவறு இல்லை என்பதை ஸ்ரீராமன் உலகிற்கு உணர்த்தவே இந்த செயலை ஸ்ரீராமர் செய்தார் என்று புராணங்கள் வாயிலாக தெரிய வருகிறது.